புத்தகம் 2 உலகப் பயணியின் புத்தகம். காண்டோ 11 பெரிய மனதின் ராஜ்யங்கள் மற்றும் கடவுள்கள் பக்கம் 272. ஒரு ஒற்றை மற்றும் தவறாத பார்வை கீழே வருகிறது. அமானுஷ்ய காற்றிலிருந்து ஒரு அமைதியான தொடுதல். அதன் செயல்களில் அறியாமை அறிவுக்கு விழித்தெழுகிறது. அறியாமையின் ஆழங்களில் உள்ள இரகசிய சக்தி குருடாக்கப்பட்ட கடவுளை வெளிப்பட கட்டாயப்படுத்துகிறது. அவசியத்தின் நிர்வாண நடனத்தை தீர்மானிக்கிறது. அவள் மணிநேரங்களின் சுற்று வழியாகச் செல்லும்போது மற்றும் வரையறுக்கப்பட்ட கண்களின் துரத்தலில் இருந்து மறைந்து விடுகிறாள். அண்ட சுழலின் புரிந்து கொள்ள முடியாத சக்திகள் அவற்றின் பச்சன் மூட்டுகளில் விதி என்ற அசல் தொலைநோக்கின் நிலைத்தன்மையைத் தாங்குகின்றன. இயற்கையின் அறியாமை கூட சத்தியத்தின் கருவி. நமது போராடும் ஈகோ அதன் போக்கை மாற்ற முடியாது. இருப்பினும் அது நம்மில் நகரும் ஒரு நனவான சக்தியா? ஒரு விதை கருத்து நமது செயல்களின் பெற்றோர் மற்றும் விதி விருப்பத்தின் அடையாளம் காணப்படாத குழந்தை. தவறாமல் சத்தியத்தின் நேரடி பார்வையால் இங்கே உள்ள அனைத்து உயிரினங்களும் தங்கள் இரகசிய சுயத்தை வெளிப்படுத்துகின்றன. அவை தங்களுக்குள் மறைத்து வைத்திருப்பதாக மாற வேண்டிய கட்டாயத்தில் உள்ளன. ஏனென்றால் அவர் ஆண்டுகளில் வெளிப்படுகிறார். மேலும் செல்லுக்குள் மூடப்பட்டு மெதுவான கடவுள் பிளாசத்திலிருந்து அழியாமைக்கு எரிகிறார். ஆனால் மறைக்கப்பட்ட, ஆனால் மரணப்பிடிப்புக்கு மறுக்கப்பட்ட மர்மமான, விவரிக்க முடியாதது ஆவியின் உண்மை. பேசப்படாதது ஆவியின் கண்ணால் மட்டுமே பிடிக்கப்படுகிறது. ஈகோ மற்றும் மனம் இல்லாமல் நிர்வாணமாக இருக்கும்போது அது குரலை கேட்கிறது. அது ஒளியின் வழியாக எப்போதும் பெரிய ஒளியை பார்க்கிறது மற்றும் வாழ்க்கையைச் சூழ்ந்திருக்கும் நித்தியத்தைக் காண்கிறது. இந்த பெரிய உண்மை நம் எண்ணங்களுக்கு அந்நியமானது. ஒரு சுதந்திர ஞானம் செயல்படும் இடத்தில் அவர்கள் ஒரு விதியைத் தேடுகிறார்கள். அல்லது நாம் வாய்ப்பு என்ற ஒரு தடுமாறும் விளையாட்டை மட்டுமே காண்கிறோம். அல்லது பிணைக்கப்பட்ட இயற்கையின் சட்டத்தால் கட்டாயப்படுத்தப்பட்ட ஒரு சங்கிலிகளில் ஒரு உழைப்பை மட்டுமே காண்கிறோம். ஊமை சிந்திக்க முடியாத சக்தியின் முழுமையான வாதம். கடவுளால் பிறந்த வலிமை என்ற உணர்வில் துணிச்சலானவர்கள். இவர்கள் தங்கள் சிந்தனையால் சத்தியத்தின் முழுமையானதை புரிந்து கொள்ளத் துணிந்தனர். புத்தகம் 2 உலகப் பயணியின் புத்தகம். காண்டோ 11 பெரிய மனதின் ராஜ்யங்கள் மற்றும் கடவுள்கள் பக்கம் 273. கடவுளற்ற பார்வையின் அருவமான தூய்மையால், நிர்வாணமான பார்வையால், வடிவங்களை பொறுத்துக் கொள்ளாதன் மூலம் மனம் ஒருபோதும் அடைய முடியாததை அவர்கள் மனதில் கொண்டு வந்தனர். மேலும் சத்தியத்தின் உன்னதமான தடத்தை வெல்ல நம்பினர். கருத்தியல் சொற்றொடரின் நீக்கப்பட்ட கட்டாயம். கட்டிடக்கலை மற்றும் தவிர்க்க முடியாதது. சிந்திக்க முடியாததை சிந்தனையாக மொழிபெயர்த்தது. நிர்வாண நுட்பமான உணர்வின் வெள்ளுசிறகுகள் கொண்ட நெருப்பு. வெளிப்புற ரைம்களிலிருந்து விலக்கப்பட்ட மனதின் காது. நித்திய வார்த்தையின் விதை ஒலிகளைக் கண்டுபிடித்தது. உலகங்களை உருவாக்கிய தாளமும் இசையும் கேட்டது. மேலும் உடலற்ற விருப்பத்தை விஷயங்களில் கைப்பற்றியது. வரம்பற்றதை அவர்கள் எண்ணின் தண்டுகளால் அளந்தனர். மற்றும் வரையறுக்கப்பட்ட விஷயங்களின் கடைசி சூத்திரத்தை கண்டுபிடித்தனர். வெளிப்படையான அமைப்புகளில் காலமற்ற உண்மைகளை உருவாக்கியது. காலமற்றது காலத்திற்கு கணக்கு கொடுத்தது. மற்றும் அளவிட முடியாத உச்சத்தை மதிப்பிட்டது. பிடிக்கப்படாத முடிவெளிகளை நிறுத்தி வேலி அமைக்க அவர்கள் சிந்தனை மற்றும் பேச்சின் முழுமையான சுவர்களை எழுப்பினர். மேலும் ஒருவரை பிடித்துக் கொள்ள ஒரு வெற்றிடத்தை உருவாக்கினர். அவர்களின் பார்வையில் அவர்கள் ஒரு வெற்று சிகரத்தை நோக்கி, குளிர் மற்றும் சூரிய ஒளி காற்றின் ஒரு பெரிய இடத்தை நோக்கி ஓட்டிச் சென்றனர். பறந்து விரிந்த நிர்வாணத்தை தாங்க முடியாத வாழ்க்கையைத் தவிர்த்து தங்கள் பணியை ஒன்றிணைக்க அவர்கள் ஒரு கூட்டத்தின் மறைக்குறியீட்டை உருவாக்கினர். மறுப்பில் அனைத்தின் அர்த்தத்தையும் ஒன்றுமில்லாததில் முழுமையான நேர்மறையையும் கண்டறிந்தனர். ஒரு ஒற்றை விதி அண்ட கருப்பொருளை எளிமையாக்கியது. இயற்கையை ஒரு சூத்திரமாக சுருக்கியது. அவர்களின் பிரமாண்டமான உழைப்பு அனைத்து அறிவையும் ஒன்றாக்கியது. ஆவியின் வழிகளின் மன இயற்கணிதம்
வாழும் தெய்வீகத்தின் சுருக்கம். இங்கே மனதின் ஞானம் நின்றுவிட்டது. அது முழுமையானதாக உணர்ந்தது. சிந்திக்கவோ அறியவோ வேறு எதுவும் இல்லை. ஒரு ஆன்மீக பூஜ்யத்தில் அது சிம்மாசனத்தில் அமர்ந்து அதன் பரந்த மௌனத்தை விவரிக்க முடியாதவற்றுக்காக எடுத்துக்கொண்டது.